அப்படியே உட்காருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க 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 உட்காருங்க. நம்மிடையே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நமது மதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். செல்வகுமார் அவர்கள் ரூபாய் 50,000 மாநாட்டு நிதி வழங்குகிறார். பதின்மூன்று திங்களுக்கு முன்னால் அங்கனூர் தந்த தங்க மகனாக நீங்கள் பொங்கி எழுந்து குதூகலித்து கொண்டாடிய 53வது பிறந்த நாள் விழாவில் தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருப்பெயரால் அமைந்திருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் எந்த பெயரை உச்சரித்தால் கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதைப் போல ஓசை எழுமோ, எந்த பெயரை உச்சரித்தால் பறவைகள் 10,000 சிறகடிப்பதை போன்ற ஒலி எழும்புமோ, அந்த பெயருக்குரியவரான விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சோதனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் அபாயங்கள் நாலா திசைகளிலும் முற்றுகையிட்டிருக்கின்ற இந்த ஆபத்தான தருணத்தில் 7.5 கோடி மக்கள் வாழுகிற தமிழகத்தின் எதிர்காலத்தை காக்க வேண்டும் என்ற கடமை உணர்வோடு டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு தமிழ்நாட்டின் நிலைப்பாடு எந்த பாதையில் செல்கிறது என்பதை உணர்த்துகிற விதத்தில் நடைபெறுகிற நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டினுடைய தலைவர் ஆருயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆருயிர் தோழர் இரா முத்தரசன் அவர்களே, இலக்கியத்துக்கோர் எங்கள் செல்வர் இருக்கிறார். கட்சி மாச்சரியங்களை எல்லாம் கடந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைகளை காப்பதற்காக வாழ்நாள் முழுவதும் உடல் நலத்தை பொருட்படுத்தாது தன்னைத்தானே வரித்து கொண்டு ஆயிரக்கணக்கான கல் தொலைவு நடைபயணம் மேற்கொண்ட அனைவராலும் போற்றப்படுகிற காங்கிரஸ் இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அண்ணன் குமரி அனந்தன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆருயிர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, நீர்வழி பாதை என்ற கோட்பாட்டை முன்வைத்து சிந்தனையாளர்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிற பெருமதிப்புக்குரிய ஏசி காமராஜ் அவர்கள் சார்பில் உரையாற்றிய
மதிப்புக்குரிய லோகநாதன் அவர்களே, பூவுலக நண்பர்களின் ஒருங்கிணைப்பாளர் ஆருயிர் தம்பி சுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்றிருக்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஆருயிர் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்திய உபகண்டத்தினுடைய அரசியல் சட்டத்தை யாத்து தந்ததோடு விசுவருவம் எடுக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வினை அன்றே தந்தவர் பாபா சாஹேப் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் என்ற கருத்தை இங்கே முன்வைத்து அமர்ந்திருக்கின்ற தலை சிறந்த சிந்தனையாளரும் எழுத்தாளருமான விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆருயிர் சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற பொருளாளர் கண்ணியமிக்க முகமது யூசுப் அவர்களே, வரவேற்புரையாற்றிய அன்புக்குரிய சகோதரர் பசுமை வளவன் அவர்களே, நன்றி சொல்ல இருக்கிற வீர செங்கோலன் அவர்களே, மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினர்களான என் இனிய தோழர்கள் செல்லத்துறை செல்வம், அம்பேத் வளவன், அன்பு செழியன், ரவிசங்கர் ஆதவன், கௌரி சங்கர், ராஜ்குமார் உள்ளிட்ட சிறுத்தைகளின் நிர்வாகிகளே, அன்பு சகோதரிகளே, ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு காக்கி சட்டை அணியாத ராணுவம் போல திருமா என்ற ஒரு சொல் எந்த கட்டளையை பிறப்பித்தாலும் அதை சிறமேல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டாள வரிசையிலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகளே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, ஊடகையலாளர்களே, சிறந்தாழ்ந்த வணக்கம். நிறைவுரை ஆற்றுங்கள் நிகழ்ச்சியின் தலைவரே என்றேன். நான் எவ்வளவோ வலியுறுத்தியும் இல்லை, என் அண்ணன் நிறைவுரை ஆற்றட்டும் என்று சொல்லுகிற ஒரு பாசமிக்க சகோதரனை நான் பெற்றிருப்பதால் இந்த பாசமும் அன்பும் அரசியல் எல்லைகளை கடந்தது. நெடுநாட்கள் பல ஆண்டுகளாக எங்கள் இருதயங்களை வருடி கொண்டிருப்பது, அது விடுதலை புலிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழகத்தின் வாழ்வுரிமை காக்கின்ற பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரே குரலில் தான் திருமாவளவனின் குரலும் வைகோவின் குரலும் இருக்கும். பேராபத்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த நிகழ்ச்சி முத்திரை பதிக்கிற நிகழ்வாக அமையும். ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி கடமை தவறினாலும், தேர்தலிலே தோல்விகளை நாங்கள் சந்தித்தாலும், இந்த தாயகத்தினுடைய இன்ப தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பாடுபடுகிற கடமையை செய்கிறவர் இருக்கிறார். அவர் இந்த கூட்டத்தை கூட்டினார் காமராஜர் அரங்கத்திலே என்ற நிகழ்வாக இது பதிவாகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்கள் ஊரை ஏடுகளிலே பதிவேறு செய்வதற்கான காலமும் நேரமும் இல்லாவிட்டாலும் பத்திரிகையாளர்கள் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைய நிலையை திட்டவட்டமாக மத்திய சர்க்காருக்கு தெரிவிக்க வேண்டிய நிர்பந்தத்திலே நாங்கள் இருக்கிறோம். நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு. தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வின் தீர்ப்பு. காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வார காலத்திற்குள் மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வெளிவந்த சில மணி நேரத்திற்குள்ளாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்கிறார்.
சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்வோம் என்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னாலே வந்த செய்தி, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டால் முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்துவிட்டு ஆட்சியை கலைத்துவிட்டு போவார் என்னெல்லாம் அரசியல் ரீதியாக டெல்லிக்கு ஒரு நிர்பந்தம் காங்கிரஸ் கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி தந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமைதியின் வடிவமாக ஒரு மாநாட்டை திருமாயிங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். காவெல்லாம் களை கரும்பு, காடெல்லாம் குலை கரும்பு, கோடெல்லாம் மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மடவண்ணம், குளமெல்லாம் கடலென்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனையொவ்வா நிலமெல்லாம் என்று சேக்கிழார் வர்ணித்த காவிரி எனும் பொன்னியாறு மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்தி கருங்கயல் கண் விழித்தொங்கி நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோ வர்ணித்த காவிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொல் தமிழ் குடியினுடைய சட்டபூர்வமான பாத்திய உரிமை கொண்டிருக்கக்கூடிய காவிரி சிங்களத்திலே இருந்து 2000 பேரை கொண்டு வந்து அவர்களை சவுக்கால் அடிக்காமல் காவிரி அணை கட்டுவதற்கு பயன்படுத்தினான். அவன் இமயத்தின் முடிதனிலே, இமயத்தின் உச்சிதனிலே புலிக்கொடியை நாட்டினான். அவன் பெயர் திருமாவளவன் என்று இளங்கோ சொல்லுகிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லணை கட்டிய கரிகால் பெருவளத்தான். இங்கே காலத்தின் அருமை கருதி நான் பல பிரச்சனைகளுக்குள்ளே செல்ல விரும்பவில்லை. தமிழர்கள் எவ்விதமான பொறியியல் நுண்ணறிவோடு படைத்தார்கள் என்று பாலகிருஷ்ணனும் சொன்னார், சுந்தரராஜனும் சொன்னார். ஜெர்மனிய பொறியியல் நிபுணர்களும் பொறியாளர்களும் கல்லணையை பார்வையிட வந்துவிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தொழில் நுணுக்க அறிவு தமிழருக்கு எப்படி ஏற்பட்டது என்று திகைத்து போனதாக நான் படித்திருக்கிறேன். அந்த காவிரி சிந்தரை செல்வன் குறிப்பிட்டதை போல 800 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. 310 கிலோமீட்டர் கர்நாடகத்திலே ஓடுகிறது. 64 கிலோமீட்டர் இரு மாநிலங்களை பிரிக்கின்ற எல்லையாக ஓடுகிறது. 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடி வங்க கடலிலே சங்கமமாகிறது. பிரச்சனைகள் ஏற்பட்ட காலத்தில் 1892 ஆண்டுக்கு முன்பிருந்தே அன்றைய மைசூர் அரசுக்கும் சென்னை ராஜதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருந்த காலத்தில் 1141 அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த போசள மன்னன் 2ஆம் நரசிம்மன் காவிரிக்கு குறுக்கே அணை கட்டினான். சோழ வளநாட்டுக்கு போகிற தண்ணீரை தடுக்கிறேன் என்று அணை கட்டினான். 2ஆம் குலோத்துங்கனினுடைய மகன் 2ஆம் ராஜராஜன் வேலும் வாளும் தாங்கிய படையை இங்கிருந்து நடத்தி கொண்டு சென்று அந்த அணையை உடைத்து விட்டு திரும்பினான். அணை உடைந்தது, அணை தகர்ந்தது, தமிழர் உரிமை காப்பாற்றப்பட்டது. மீண்டும் 17ஆம் நூற்றாண்டில் அங்கே அதே முயற்சியில் சிக்கராயன் என்கின்ற மன்னன் மலை போல நதிக்கு குறுக்கே ஒரு அணையை எழுப்புகிற வேலையில் ஈடுபட்டார் என்று கேள்விப்பட்டு தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சாகசி மன்னன் ராணி மங்கம்மாளினுடைய சேனையையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு கர்நாடகத்துக்குள்ளே புகுந்தான். இவர்கள் சென்று அதை உடைப்பதற்குள்ளாகவே ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தில் அவன் மண்ணையும் மணலையும் சேர்த்து குவித்து வைத்திருந்த அந்த மலை அடித்து செல்லப்பட்டது. இது வரலாறு.
இன்றைக்கு நாம் படையெடுத்து செல்ல முடியாது, ஆயுதம் தாங்கி போரிட முடியாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் உருவானதற்கு பின்னர் 1892 வருடத்தில் அப்பொழுது ஒரு ஒப்பந்தம் மைசூருக்கும் சென்னை ராஜதானிக்கும் ஏற்பட்டு தமிழ்நாட்டுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன சொன்னார்கள்? அங்கே ஒரு அணை கட்டிக்கொள்ளலாம் கண்ணம்பாடியிலே, கிருஷ்ணராஜசாகர். அந்த அணையினுடைய அளவு 11 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட உயரம் கொண்ட அணையாக இருக்க வேண்டும். காலப்போக்கில் தேவையை முன்னிட்டு 41 டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு கொள்ளுகிற அணையாக உயர்த்தி கொள்ளலாம் என்று அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் மிக அகன்ற அளவிலே அடித்தளத்தை அமைத்து இவர்கள் பெருமளவு தண்ணீரை தேக்கி வைக்க போகிறார்கள் என்று வரப்போகிற ஆபத்தை உணர்ந்த தமிழ்நாடு, அன்றைய சென்னை ராஜதானி, அதற்கு பெரும் எதிர்ப்பை தெரிவித்தது. இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரச்சனை வெடித்து விட்டதனால் 1911 வருடத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இதை பிரச்சனையாக அவர்கள் கொண்டு போன போது மத்திய அரசுக்கு கொண்டு போகிறார்கள், டெல்லியில் இருந்த அரசுக்கு. கர்நாடகத்தின் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி தமிழக அரசு அதற்கு அணை கட்ட அனுமதி மறுப்பதை தடை செய்தது. தமிழ்நாடு அரசு லண்டனிலே இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்திய அரசு செயலாளரிடம் முறையிட்டது. அன்றைய இந்திய அரசு செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் முடிவெடுத்து தமிழ்நாட்டின் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது, அவர்கள் அதிக அளவு தண்ணீர் தேக்கிக் கொள்ளக்கூடாது என்று பிரச்சனை வெடித்து, ஏனெனில் இதற்கு மத்தியில் 1911 ஆண்டில் ஹென்றி கிரிஃபித் என்கின்ற நீதிபதியை கொண்டு ஒரு விசாரணை மன்றம் அமைக்கப்பட்ட போது அந்த விசாரணை மன்றம் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தது. சட்ட போராட்டம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. அதற்கு பிறகுதான் லண்டனில் இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அந்த உத்தரவை ரத்து செய்தார். 1924 ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த 24 ஒப்பந்தத்தின்படி கர்நாடகம் 44.827 டிஎம்சி தண்ணீர் கண்ணம்பாடி அணையிலே, கிருஷ்ணராஜசாகர் அணையிலே தேக்கிக் கொள்ளுகிற விதத்தில் அணை கட்டிக் கொள்ளலாம். தமிழ்நாடு மேட்டூரில் 93.50 டிஎம்சி கொள்ளளவுள்ள அணையை கட்டிக்கொள்ளலாம் என்ற முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவெடுக்கப்பட்டு 1929 கண்ணம்பாடி அணை கட்டப்பட்டது. கிருஷ்ணராஜசாகர் 1934 மேட்டூர் அணை கட்டப்பட்டது. இந்த பின்னணியில் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய 10வது பிரிவு, அதனுடைய உட்பிரிவுகள் 3 50 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மறு ஆய்வுக்கு வருகிற பொழுது அதில் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்று 24 ஒப்பந்தமே சொல்லுகிறது. 74 மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றாலும் உட்பிரிவு 10 உட்பிரிவு 3 யாரும் மாற்ற முடியாது. உபரி நீரை பகிர்ந்து கொள்வதை மாற்ற முடியாது. இங்கே குறிப்பிட்டதை போல, திருமா அவர்கள் குறிப்பிட்டதை போல, கடைமடையிலே இருக்கிறவனுக்குத்தான் உரிமை. முத்தரசன் சொன்னதை போல லோயர் ரைபேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விதி, ஹெல்சங்கி விதிகள். 1966 பின்லாந்து நாட்டினுடைய தலைநகர் ஹெல்சங்கியில் போடப்பட்ட விதிகளும் அதைத்தான் சொல்லுகிறது. 2004 ஜெர்மனியில் பெர்லினில் வகிக்கப்பட்ட பெர்லின் விதிகளும், ரைபேரியன் ஸ்டேட் கீழ்மடையில் இருக்கிறானே அவனுடைய உரிமையை பகிர்ந்து படித்துக் கொள்ள முடியாது. உலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட பிரச்சனை. இங்கே சகோதரர்கள் குறிப்பிட்டதை போல பாகிஸ்தானும் இந்தியாவும் 4 முறை போர்க்களத்திலே மோதி இருக்கின்றன. துப்பாக்கிகள் வெடித்திருக்கின்றன, பீரங்கிகள் சீறி இருக்கின்றன, டாங்கிகள் மோதி இருக்கின்றன, ரத்தம் கரைபுரண்டு ஆறாக ஓடி இருக்கிறது. ஆயினும் ஜீலம் ஜீனாப் நதி பிரச்சனையை ஒப்பந்தத்தின் மூலமாக தீர்வு கண்டோம் பாகிஸ்தானும் இந்தியாவும்.
இமய பர்வதத்தின் சரிவுகளிலே சீனத்தின் பீரங்கிகள் வெடித்ததுண்டு. ஆனால் பிரம்மபுத்திரா பிரச்சனையில் சீனமும் இந்தியாவும் ஒப்பந்தத்திலே தீர்வு கண்டோம். வங்காளதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் கங்கை நதி பிரச்சனையில் தீர்வு கண்டோம். ஆனால் இங்கே கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் ஒரு தேசத்துக்கு உட்பட்ட 3 மாநிலங்கள், இந்த 3 மாநிலங்களிலும் வஞ்சகம் செய்கிறது என்று சொன்னார். இந்த வழக்கு எப்படி சென்றது என்பதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. நான் யாரையும் விமர்சித்து காயப்படுத்த விரும்பவில்லை. 71 என்ன நடந்தது? ஏன் தமிழக அரசு வழக்கை வாபஸ் வாங்கியது? மன்னார்குடி ரங்கநாதன் ஏன் அந்த வழக்கிலே உறுதியாக இருந்தார்? அதற்கு பின்னர் எம்ஜிஆர் தன்னை இணைத்துக் கொண்டார் என்று முத்தரசர் இங்கே குறிப்பிட்டார். இந்த சூழலில் 1990 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா திட்டவட்டமான அறிவிப்பை செய்தார். உடனடியாக நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் மத்திய அரசு. நான் விபி சிங், என் இதயத்தில் ஏந்துகிறவன், சமூக நீதி காவலர், என் நெஞ்சில் மாறாத அன்பு கொண்டவர், உடன்பிறவாத தம்பியை போல நடத்தியவர். அவர் அன்றைக்கு பிரதம அமைச்சர். உச்ச நீதிமன்றத்தின் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சொன்னார் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று. நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 1990 ஜூன் 2ஆம் தேதி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பு 1991 ஜூன் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த இடைக்கால தீர்ப்பை 205 டிஎம்சி கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பை 1991 டிசம்பர் 25ஆம் தேதி அன்றைய நரசிம்மராவ் அரசு அரசிதழில் கெசட்டில் வெளியிட்டது. அப்பொழுது கர்நாடகத்திலே பங்காரப்பா முதலமைச்சர். இந்த நடுவர் மன்றத்தினுடைய அமைக்கப்பட்ட உடனே கர்நாடகத்தினுடைய ஆளுநரை கொண்டு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தார்கள், அவசர சட்டம். அந்த அவசர சட்டம் செல்லாது என்று செருப்பார் அடிப்பதை போல சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் கூட பங்காரப்பா தலைமையிலான அரசு வன்முறையை ஏவியது. என்னுடைய அன்பு தோழர்களே, லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஈழத்தில் எப்படி அகதிகள் வன்னி காட்டை நோக்கி சென்றார்களோ அதை போல மண்ணை பொன்னாக்கிய தமிழர்கள், தேளும் பாம்பும் நட்டுவாக்காலியும் கொடிய மிருகங்களும் உலவுகிற கோலார் வயல்வெளிகளில் காட்டு வெளிகளில் எவனும் வந்து வேலை செய்வதற்கு தயாராக இல்லாத போது வட மாவட்டங்களிலிருந்து சென்றவர்கள் பெரும்பாலும் தலித் சகோதரர்கள் தங்கள் உயிரை பணயமாக வைத்து பொன் விளைகிற பூமியாக கோலார் தங்கேஸ்வரத்தை ஆக்கிறார்களே, இன்றைக்கு அனாதைகளாக தெருவில் நிற்கிறார்கள். அப்படி அந்த மண்ணை வளமாக்கிய தமிழர்கள் வீதிகளில் அடித்துக் கொல்லப்பட்டார்கள். பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள். பல இடங்களில் ரத்தம் சிந்தினார்கள். கடைகள் சூறையாடப்பட்டன, தீயிட்டு கொளுத்தப்பட்டன, பண்ணைகள் கொளுத்தப்பட்டன, வீடுகள் கொளுத்தப்பட்டன. பல்லாயிரக்கணக்கில் மூட்டை முடிச்சுகளோடு 91ஆம் ஆண்டு டிசம்பரில் தமிழர்கள் கர்நாடகத்திலே இருந்து வந்தார்கள். பர்மாவுக்கு போன தமிழன் அடிபடுகிறான், ஈழத்தில் அடிபடுகிறான். இதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்திலே அமைதியாக வாழ்ந்து வந்த என் தமிழ் சகோதர சகோதரிகள் அனாதைகளாக அகதிகளாக வந்தார்கள். அதைத்தான் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி தீர்ப்பு வந்ததல்லவா? வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்துக்கு கர்நாடகம் திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தவுடன் வட்டல் நாகராஜ் உள்ளிட்ட கன்னட வெறியர்கள் 91 மீண்டும் திரும்பும். ஹிஸ்டரி வில் ரிப்பீட். மீண்டும் தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், இங்கே வாழ விடமாட்டோம் என்று கொக்கரித்தார்கள். நாம் அமைதி காத்தோம். 9ஆம் தேதி பந்த் என்று அறிவித்தார்கள். கேபிஎன் பேருந்துகள், ஒரு பேருந்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பேருந்துகள், 45 பேருந்துகள் தீயில் கொளுத்தப்பட்டு சாம்பலாயின. தமிழ்நாட்டிலிருந்து சென்ற 200க்கும் மேற்பட்ட லாரிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. உணவகங்கள் தீயிடப்பட்டன, இனிப்பகங்கள் தீயிடப்பட்டன, தமிழர்களின் கடைகள் சூறையாடப்பட்டன. முகநூலில் ஒருவரி நியாயத்தை சொன்னதற்காக சந்தோஷ் என்ற மாணவன் அடித்து உதைத்து சித்திரவதை செய்யப்பட்டு கர்நாடகம் வாழ்க, காவிரி கர்நாடகத்துக்கு தான் சொந்தம்,
சொல்லுகிறாயா இல்லையா என்று நெஞ்சில் மிதித்தார்கள். அவனை சொல்ல வைத்தார்கள். ஒரு ஏழை லாரி டிரைவர், இந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரன், அவனை நிர்வாணப்படுத்தி அடித்தார்கள். இத்தனையும் பார்த்து கொண்டு தமிழகம் பொறுமை காத்தது. அவன் தீயிட்டான் தமிழர் உடைமைகளுக்கு, அவன் தீயிட்டான் தமிழர்களின் கடைகளுக்கு, அவன் நெருப்பு வைத்தான் தமிழர்களின் உடைமைகளுக்கு. இது நெஞ்சு பொறுக்காத காரணத்தால் நான் திருமாவின் கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்காக துளிநீரும் பருகாமல் மடிந்தானே, குளவி இறப்பினும் உண்டடி பிறப்பினும் ஆளன்றென்று வாளில் தப்பார் தொடர்படு ஞபலின் இடர்படு திரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தடிய ஈன்மரோய் உலகத்தானே. என்னை போன்ற இழிபிறவிகளை இனி இந்த தாய்மார்கள் ஈன்றெடுக்காமல் இருப்பார்களாக என்று துளிநீரும் பருகாமல் வடக்கிருந்து உயிர் விட்டான் கணைக்கால் இரும்பொறை. அதை போல 12 நாட்கள் இதே செப்டம்பர் மாதம், இன்றைக்கு தேதி 21, அது 1987, என்னை அழைத்துக் கொண்டு போய் என் வீர சகோதரன் திருமா கூட்டம் நடத்தினாரே, அந்த காலகட்டத்தில் இதே நாளில் சிறுக சிறுக அணைந்து கொண்டிருந்தது திலீபனின் உயிர் விளக்கு. இதே தேதியில் தான் பிரபாகரன் மடியிலே தலை வைத்தவாறு அவன் படுத்திருந்த காட்சி. இதே தேதியில் 21, 26 அவன் உயிர் பிறந்தது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொன்னதைத்தான் திருமாவளவர் இங்கே சொன்னார். எங்களுக்கு திலீபன்கள் தேவை, தங்களை அழித்துக் கொள்ள அல்ல, தங்களை மாய்த்துக் கொள்ள அல்ல, எதிரிகளை சூறையாடி எதிரிகளை துவம்சம் செய்வதற்காக. பெருஞ்சித்திரனார் சொன்னதைத்தான் திருமாவளவன் இங்கே தீக்குளித்து மடிகிற தம்பிகளுக்காக. அவன் உடைமைகளுக்கு தீயிட்டான். மன்னார்குடி விக்னேஷ் தன்னைத்தானே தீயிட்டுக் கொண்டு மடிந்தான். இனி எவரும் இங்கே தனக்குத்தானே நெருப்பு வைக்க கூடாது. அக்கிரமத்துக்கு நெருப்பு வைப்போம், ஏகாதிபத்தியத்துக்கு நெருப்பு வைப்போம், ஆதிக்கத்துக்கு நெருப்பு வைப்போம் என்ற கருத்தை தான் அவர் இங்கே வெளியிட்டார். பிரச்சனை பெரிதாயிற்று. நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 பிப்ரவரி 5 ஃபைனல் வெர்டிக்ட், இறுதி தீர்ப்பு வந்தது. நான் கேட்கிறேன், நான் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவன் அல்ல, ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். ஆனால் ஒருமைப்பாடு என்பது காணல் நீராக போய்விடக் கூடாது. அந்த 2007 பிப்ரவரி 4 5 வெளியிடப்பட்ட நடுவர் மன்ற தீர்ப்பு, ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, சோனியா காந்தி இயக்கிய மன்மோகன் சிங் ஆட்சி. அந்த ஆட்சியில் யாரெல்லாம் மந்திரிகள்? திமுக மந்திரி சபையிலே, பாட்டாளி மக்கள் கட்சி மந்திரி சபையிலே. மந்திரி சபையைத்தான் நான் சொல்லுகிறேன், அமைச்சரவையைத்தான் சொல்லுகிறேன். 2007 பிப்ரவரி 5 நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு, நிறைவு தீர்ப்பு, அதை ஏன் அரசிதழிலே வெளியிட நீங்கள் வற்புறுத்தவில்லை? வெளியிடாவிட்டால் மந்திரி சபையை விட்டு வெளியேறுவோம் என்று சொன்னீர்களா? 2014 வரை ஆட்சி இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி. 2007 7 ஆண்டு காலம் மத்திய அரசு அரசிதழில் வெளியிடவில்லை. அதற்கு பிறகு நரேந்திர மோடி அரசு வந்தது, தமிழக அரசு வற்புறுத்தியது. நானும் அவரிடம் வற்புறுத்தினேன், எல்லோரும் வற்புறுத்தினோம். அரசிதழிலே வெளியிடவில்லையே என்ற பிரச்சனை வெடித்த போது 2013 ஆண்டு வேறு வழியின்றி 2013 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19 இந்த நடுவர் மன்றத்தின் நிறைவு தீர்ப்பை காங்கிரஸ் அரசு வெளியிட்டது. காரணம் என்ன தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஜஸ்டிஸ் ஜெயின் அவர் 2013 ஜனவரி 4 சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கிறார். இதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். கேட்கிறார், ஜனவரி 4 கேட்கிறார், பிப்ரவரி 20 வரை கெடு தருகிறேன். நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மத்திய சர்க்காரினுடைய அரசிதழிலே கெசட்டிலே வெளியிட போகிறீர்களா இல்லையா என்று
ஜனவரி 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜெயின் கேட்டதின் விளைவாக, எச்சரித்ததன் விளைவாக பிப்ரவரி 20ஆம் தேதி கெடு கொடுத்தார். 19ஆம் தேதி மத்திய அரசு அரசிதழிலே வெளியிட்டது. அரசிதழில் வெளியிட்ட போதிலும் நடுவர் மன்றம் 2007 சொன்னதே, காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று அமைப்பு அமைக்கப்படவில்லை, ஒழுங்காற்று குழு அமைக்கப்படவில்லை. இது அமைக்கப்படவில்லையே என்ற நிலையில் இந்த சூழலில் தான் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு கட்டத்திலும் உச்சநீதிமன்றம் ரங்கநாத் மிஸ்ரா ஆகட்டும், சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஜெயின் ஆகட்டும், இதற்கு பிறகு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று ஆளுகிற கட்சியும் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டிலே வற்புறுத்தினோம். முதலமைச்சர் வற்புறுத்தினார், அனைவரும் வற்புறுத்தினோம். ஆனால் நேற்றைய தினத்தில் வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் நீதிபதிகள் தீபக் மிஸ்ராவும் உடனிருந்த நீதிபதியும் அவர்கள் கேட்கிறார்கள், காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏன் அமைக்கவில்லை? மத்திய அரசு வழக்கறிஞரை பார்த்து கேள்வியை தொடுக்கிறார்கள். 4 வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும். நான் தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்தேன். நான் விவாத மேடையிலே பங்கெடுக்கக்கூடிய நண்பர்களை மதிக்கிறேன், அவர்களின் கூர்த்த மதியை, அறிவாற்றலை மதிக்கிறேன். ஆனால் நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன், நம் தலையில் மண்ணை எள்ளி போடுவதைப் போல வாதங்களை சிலர் வைக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் மட்டும் கர்நாடகத்துக்காரன் தண்ணீர் விட்டு விடுவானா? உச்சநீதிமன்ற உத்தரவை அவன் கேட்கவில்லையே. மேலாண்மை வாரியம் அமைத்து என்ன பயன்? தொலைக்காட்சிகளிலே வாதம் செய்கிறார்கள். அப்படி என்றால் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் அவன் தண்ணீர் விட மாட்டான். அதை சித்தராமையா சொல்லிவிட்டார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றுவது எங்களுக்கு சிரமம். நான் பிரதமருக்கே சொல்லுகிறேன். இப்பொழுது பிரச்சனைக்கு தீர்வு என்ன? நாம் கர்நாடகத்தோடு போய் யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் இதிலே குற்றவாளி, பிரதான குற்றவாளி மத்திய சர்க்கார். இன்றைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி, அவர் மீது குற்றம் சாட்டுகிறேன். ஐ அக்யூஸ் ஹிம். நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் தான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறேன். காங்கிரஸ்காரனுக்கு வராத துணிச்சல், காங்கிரஸ்காரர்களுக்கு வராத துணிச்சல் பிஜேபி அரசுக்கு எப்படி வந்தது? 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 7-8 தேதிகள் கர்நாடகத்தின் அமைச்சர் அனந்தகுமார், மத்திய மந்திரி சபையிலே ஒரு மந்திரி, பிஜேபி மந்திரி அனந்தகுமார் வீட்டில் 2 நாட்கள் சதியாலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் கர்நாடகத்தினுடைய அனைத்து கட்சி எம்பிக்கள், போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா எம்பிக்கள் கலந்து கொண்டார்கள். கர்நாடக அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். அனந்தகுமார் மத்திய அமைச்சர், சதானந்த கவுடா பொழுது சட்ட அமைச்சர், அவர் கலந்து கொள்கிறார். அக்கிரமம் என்னவென்றால் சுற்றுச்சூழல் மந்திரி பிரகாஷ் ஜவடேக்கரும் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு சொல்லுகிறார்கள், 2 நாள் முடிவெடுக்கிறார்கள். மேகதாட்டுவிலே அணை கட்டுவது, 48 டிஎம்சி தேக்க போகிறார். மேகதாட்டுவிலும் ராசிமணலிலும் அணை கட்டுவது. நீங்கள் அணை கட்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம். இது எடுக்கப்பட்ட சதியாலோசனை முடிவு. என்னுடைய அன்பு தோழர்களே, இந்த பிரச்சனையில் நெஞ்சம் கொதித்து போய் நான் ஊராக போனவன். நான் நாடாளுமன்றத்தில் இதற்கு ஏதாவது தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்காத நதிநீர் பிரச்சனைகளுக்கு என்று கங்கையும் காவிரியும் இணைப்பு சாத்தியமற்றது என்று இந்திரா காந்தி காலத்திலே KL ராவ் கருத்தை VKRV ராவ் தூக்கி எறிந்ததற்கு பிறகு, கங்கையும் காவிரி இணைப்பு சாத்தியமே இல்லை என்று மத்திய அரசு முடிவெடுத்ததற்கு பிறகு 2 விதமான நதிகள், இமாலய நதிகள், இன்னொரு பக்கம் பெனின்சுலா ரிவர்ஸ், தீபகற்ப நதிகள் என்று 2ஆக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு, நான் நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு சாமானியன். நாடாளுமன்றத்தில் நதிகள் இணைப்புக்காக ஒரு மசோதா கொண்டு வந்த போது அண்ணன் குமரி அனந்தன் சொன்ன அந்த கருத்தை வலியுறுத்தி, எப்படி தேசிய நெடுஞ்சாலைகள் என்று சொல்லுகிறீர்களோ அப்படி மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகிற அத்தனை நதிகளையும் தேசிய நதிகளாக, நேஷனல் ரிவர்ஸாக அறிவியுங்கள். நான் மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்கிறவன் தான் சொல்லிவிட்டு,
நதிகள் இணைப்பு என்பது இமாலய நதிகளின் இணைப்பு பின்னால் நடக்கட்டும். தீபகற்ப நதிகளின் இணைப்புக்கு நான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறேன். அது நடக்காமல் போகலாம். ஆனால் பங்கேற்ற அத்தனை கட்சி எம்பிக்களும் என்னை ஆதரித்து பேசினார்கள். இந்தியாவில் 3 மாத காலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாற்று வெள்ளிக்கிழமையிலே விவாதம் நடைபெற்றது. நான் தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், என் தம்பிமார்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் மறுமலர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகளிடம் எந்த உரிமையோடு சொல்லுவேனோ அதை போல விடுதலை சிறுத்தைகள் தம்பிமார்களிடம் நான் உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன். 1950 குடியரசானதிலிருந்து இந்த 66 வருடத்தில் நதிகள் இணைப்புக்காக மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகிற நதிகளை தேசிய நதிகளாக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு மசோதாவும் தனிநபர் மசோதா இந்த 66 ஆண்டுகளில் இந்திய நாடாளுமன்றத்தில் பாதிக்கப்பட்டதில்லை. 3 மாத காலம் அந்த மசோதாவை முன்வைத்து விவாதத்துக்கு கொண்டு வந்தவன் அடியேன் வைகோ என்ற தகுதியோடு இங்கே பேசுகிறேன். அதற்கு பிறகு அதை வலியுறுத்தி தாமிரபரணி நதிக்கரையிலே இருந்து புறப்பட்டு இந்த மண்ணிலே உற்பத்தியாகி இந்த மண்ணிலே சங்கமமாகின்ற பொருணை ஆற்றங்கரையிலிருந்து புறப்பட்டு 19 மாவட்டங்களை சுற்றி வந்து வருகிற வழியில் திருமாவர்களும் தோழர்களும் என்னை வரவேற்று குளிர்பானங்களையும் இளநீர்களும் கொடுத்து வரவேற்றார்களே. அந்த பயணத்தில் 2 கிலோமீட்டர் என்னோடு வந்தாரே அண்ணன் குமரி அனந்தன், மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. நடக்காமல் போகலாம். ஏசி காமராஜ் கருத்து எனக்கு உடன்பாடுதான். ஆனால் மக்கள் மனதில் இந்த கருத்தை சீனாவிலே நெடுந்தொலைவுக்கு நதியை இணைத்து விட்டான், நடக்காது என்பதை இணைத்து விட்டான். இன்றைக்கு ஆந்திரத்துக்குள்ளே யாரும் நினைக்க முடியாத சந்திரபாபு நாயுடு நதிகளை இணைக்கிறார். கடலுக்கு போகிற நீரை எங்களுக்கு தாருங்கள் என்று முயற்சித்து பார்ப்போம் என்று வந்தேன். அந்த நதி இணைப்புக்காக நடந்தேன். மாநாடு நடத்தினோம் பல்லடத்திலே. கேன்சர் நோயில் மரணவாசலிலே இருந்த விபி சிங் வந்தார். புற்றுநோயிலே துடிதுடித்துக் கொடுத்த விபி சிங் வந்தார். அந்த பல்லட மாநாட்டிலே பேசினார். இது அற்புதமான கருத்து, வரவேற்க வேண்டிய கருத்து. நதிகள் இணைப்பு இந்த மசோதாவை கொண்டு வந்த இந்த அடியேனை பாராட்டியது மட்டுமல்ல, இது முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறேன் என்று பேசினார். இன்றைக்கு நினைவிழந்து 7 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாரே பிரியரஞ்சன் தாஸ் முன்சி, நான் மதிக்கின்ற மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர். ஜார்ஜ் பெர்னாண்டஸை போல, வாஜ்பாயை போல நினைவில்லாமல் 7 வருடமாக படுத்த படுக்கையாக கிடக்கின்ற பிரியரஞ்சன் தாஸ் முன்சி வேடச்சந்தூர் மாநாட்டுக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். நாளை பதவியேற்க போகிறார் மன்மோகன் சிங் பிரதமராக. முதல் நாள் போய் சந்திக்கிறேன். குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்த நதிநீர் இணைப்பை நீங்கள் சேர்க்க வேண்டும், தென்னக நதிகள் இணைப்பை முதலில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை பேசாமல் அவர் சொன்னார். பிரணாப் முகர்ஜியை பாருங்கள், கமிட்டியில் அவரும் இருக்கிறார், இங்கே மன்மோகன் சிங்கும் இருக்கிறார். நான் பிரணாப் முகர்ஜியிடம் சென்றேன். மறுநாள் பதவியேற்பு நடக்கிறது. என்னை தோளை தட்டுகிறார் பிரணாப் முகர்ஜி. மிஸ்டர் வைகோ, உங்க டிமாண்ட் has been incorporated in the manifesto. குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று. இப்பொழுது ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அணை கட்டுவதை நாங்கள் தடுக்க மாட்டோம், வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று பிரகாஷ் ஜவடேகரும் சதானந்த கவுடாவும் முடிவெடுத்த பிறகு 1592 கோடி ரூபாய் கர்நாடகத்துக்காரன் ஒதுக்கீடு செய்து விட்டதை சுதந்திர தின விழாவிலே சித்தராமையா சொல்லுகிறார். நான் தெரிவிக்கிறேன் தமிழக மக்களுக்கு, அணை கட்டிவிட்டால் எந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டாலும் மேட்டூருக்கு தண்ணீர் வராது, கபினிக்கு தண்ணீர் வராது, கண்டம்பாடிக்கு தண்ணீர் வராது, கிருஷ்ணராஜசாகருக்கு தண்ணீர் வராது, சொட்டு தண்ணீர் வராது. அதன் பிறகு நம்முடைய நிலைமை என்ன? சென்னல் வயல்கள், செழுங்கரும்பு தோட்டங்கள், பலா தோப்புகள் என்று எங்கும் செழித்து கிடந்த தஞ்சை தரணி பஞ்ச பிரதேசமாகும், எத்தியோப்பியாவாக மாறும். பசியும் பட்டினியுமாக நமது பிள்ளைகள் எலும்பும் தோலுமாக தென்னிந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் என்று போற்றப்பட்ட தஞ்சை தரணி பிச்சை பாத்திரம் ஏந்தும். நேற்றைக்கு சேல் எரிவாயு எதிர்த்து ட்ரிபியூனலில் வாதாடுகிற போது சொன்னேன், the granary of South India, Tanjore is going to become a begging bowl. ஒரு பிச்சை பாத்திரமாக போகிறது, எங்களுக்கு அழிவு வருகிறது என்று குறிப்பிட்டேன். அதனால் தான் இதை தடுப்பது எப்படி
என்ன வழி? யோசியுங்கள். நான் மிக சாமானியன், எந்த அதிகாரத்திலும் இல்லாதவன், அதிகார கனவுகளோடு வாழாதவன். ஆனால் நான் இன்றைக்கு இந்த மண்ணில் பிறந்தவன், இந்த புண்ணிய பூமியில் பிறந்தவன், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெருமையோடு வாழ்ந்த இந்த தமிழகத்திலே பிறந்தவன். என்ன நடக்க போகிறது, இது எப்படி தடுக்க போகிறோம் என்று கருதி ஊர் ஊராக சென்றேன். ஒரு மாத காலம் என் வேனில் கட்சி கொடி கட்டவில்லை, என் காரில் கட்சி கொடி கட்டவில்லை. என்னோடு வந்த தோழர்கள் எந்த காரிலும் கட்சி கொடி கிடையாது, எந்த ஊரிலும் கட்சி கொடியோடு என்னை வரவேற்க அனுமதிக்கவில்லை. தமிழ் மக்களே வாருங்கள் என்று திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கம்யூனிஸ்டுகள், எல்லா கட்சிகளும், காங்கிரஸ், பிஜேபி உட்பட, என் சில இடங்களில் பிஎம்கே உட்பட எல்லா இடங்களில் கைத்தறி போட்டார்கள். நான் சொன்னேன், யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள், தேர்தலில் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், நான் ஓட்டு கேட்டு வரவில்லை. ஆனால் இந்த தமிழகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம் எதிர்கால சந்ததிகள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள். அவன் அணை கட்டப் போகிறான், எப்படி தடுப்பது? மத்திய சர்க்கார் அதனுடைய அலுவலகங்கள் ஸ்தம்பிக்க வேண்டும். மத்திய சர்க்கார் அலுவலகங்கள் இயங்கக்கூடாது. மொத்த தமிழர்கள் படையெடுக்க வேண்டும். ஆயுதம் ஏந்தி அல்ல, கடப்பாரை தூக்கி கொண்டல்ல, அறவழியில் போராடுவோம். அந்த கூட்டத்துக்குத்தான் திருமாவர்கள் சிந்தனை செல்வரை தஞ்சை திலகர் திடலுக்கு அனுப்பி வைத்தார். ஒரு மாத காலம் நாங்கள் ஊர் ஊராக சுற்றினோம். இன்றைக்கு அதே ஆபத்து இருக்கிறது. அதைவிட பேராபத்து, அணை பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற துடிக்கிறது நரேந்திர மோடி அரசு, மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. இது கேரளத்தின் வஞ்சகமான அதிகாரிகள் எந்த முல்லை பெரியாருக்கு வஞ்சகம் செய்ய அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதே சட்டத்தின் சாராம்சம் தான் டேம் சேஃப்டி பில், அணை பாதுகாப்பு மசோதா. இது நிறைவேற்றப்பட்டால் அந்தந்த மாநிலங்களிலே இருக்கிற அணைகளை குறித்த முழு அதிகாரமும் அந்த மாநில அரசுகளுக்கு தான் உண்டு. அந்த மாநில அரசுகள் அமைக்கின்ற தண்ணீர் ஆணையத்துக்கு தான் உண்டு. இதுதான் இந்த மசோதாவின் சாராம்சம். இதில் அழிவுக்கு போவது எந்த மாநிலமும் அல்ல தோழர்களே, இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். எந்த மாநிலமும் பாதிக்காது, தமிழ்நாடு தான். 3 பக்கத்தில் 3 மாநிலங்கள். பாலாற்றிலே அணை எழுப்புகிறான், எங்கள் அதிகாரம் என்கிறான். கன்னடத்துக்காரன் நம்மை அழிக்க துடிக்கிறான். கேரளம் முல்லை பெரியார் பென்னிக்குக் அணையை உடைப்போம், புது அணை கட்டுவோம் இன்றும் கொக்கரிக்கிறது. இந்த அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேறிவிட்டால் அதன் பிறகு நாம் எதுவுமே பாதுகாக்க முடியாது. இதை எதிர்க்க என்ன வழி? மத்திய அரசு, நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், நான் மன்மோகன் சிங்கிடம் சொன்னேன். கம்யூனிஸ்ட் தோழர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கும் இதே கருத்தில் உடன்பாடு உண்டு. நான் சொன்னேன் அவரிடத்தில், அணை பாதுகாப்பு மசோதாவை நீங்கள் நிறைவேற்றினால் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அணைகள் அந்த மாநில அரசுகள் தான் முடிவெடுக்கும் அதிகாரம் என்றால் நாங்கள் எங்கள் வாழ்வு அழிந்து போகும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் சோவியத் ரஷ்யாவினுடைய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். சோவியத் மண்டலத்திலே எழுந்த, உக்ரைனில் எழுந்த குரல், கசகஸ்தானில் எழுந்த குரல், உஸ்பெகிஸ்தானில் எழுந்த குரல், லட்வியாவில் எழுந்த குரல், லித்துவேனியாவில் எழுந்த குரல், ஜார்ஜியாவில் எழுந்த குரல் எங்கள் தமிழ்நாட்டிலும் எழும். ஆம், நீங்கள் அந்த அணை அவனுக்குத்தான் அதிகாரம் என்றால் நெய்வேலி எங்களுக்கு மட்டுமே அதிகாரம் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். டாங்கி தொழிற்சாலை ஆவடி எங்களுக்கு மட்டுமே அதிகாரம், துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சி எங்களுக்கு மட்டுமே அதிகாரம். இதற்காக என் மீது இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக வழக்கு தொடுத்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. நாங்கள் அழிவை நோக்கி செல்லுவதா? எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் பேசினார். நான் கேட்கிறேன், இவ்வளவு அக்கிரமம் செய்தானே, தமிழ்நாட்டில் கடைகளை உடைத்தோமா? பேருந்துகளுக்கு தீயிட்டோமா? கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 65 பஸ்கள், பேருந்துகள், கர்நாடக அரசு பதிவெண்களை கொண்ட பேருந்துகள் நின்று கொண்டிருந்தன. ஒரு பேருந்து மீது கூட ஒரு கல் விழவில்லை. அத்தனை பேருந்துகளும் காவல்துறை பாதுகாப்போடு கர்நாடக எல்லை வரை கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. நாங்கள் கோழைகள் அல்ல, ஆயுதம் எந்த தெரியாதவர்கள் அல்ல, பிறக்கிற போதே ஆயுதங்களோடு பிறந்தவன் தமிழன். நாங்கள் அமைதி காக்கிறோம். ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்காதே. பிரதம மந்திரிக்கு சொல்லுகிறேன், மேகதாட்டுவில் அணை கட்டினால் இந்திய ஒருமைப்பாடு அணை உடையும். நான் என்னை பொறுத்தமட்டில்
மற்றவர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். இது அவரவர்கள் கருத்தை சொல்ல முடியும். ஏசி காமராஜ் கருத்தை லோகநாதன் பதிவு செய்தார். பூவுலக நண்பர்கள் கருத்தை சுந்தரராஜன் பதிவு செய்தார். இரண்டுக்கும் இடம் கொடுக்கிற ஜனநாயக தளம் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற கருத்தரங்கம் என்று திருமாவளவன் சொன்னார். அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நானே ஊர் ஊராக போய் சொல்வேன். ஒருமைப்பாடு எதற்காக? எங்களுக்கு என்றைக்கு இருந்தது இந்தியா? பிரிட்டிஷ்காரன் வருகைக்கு முன்பு இங்கே இந்தியா கிடையாது. நாங்கள் அழிந்து போக வேண்டுமா? ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் 4 வார காலத்துக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது மட்டுமல்ல, இந்த குறுக்குச்சால் ஓட்டுகிற புத்தியோடு நிபுணர்கள் என்ற பெயரில் குள்ள நெறிகளை அங்கே கொண்டு வந்து திணித்து எங்களுக்கு கேடு செய்ய நினைக்காதீர்கள். அல்லது உச்சநீதிமன்றத்திலே தவணை கட்டலாம், தள்ளி போடலாம். என்ன இருந்தாலும் தீர்ப்பை கர்நாடகம் ஏன் மதிக்க வேண்டும்? அவன் அணை கட்டிக் கொள்ளட்டும் நினைத்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், நாங்கள் பஞ்ச பிரதேசத்திலே பஞ்சை பராரிகளாக பிச்சைக்காரர்களாக வாழ்கிற நிலைமை எங்களுக்கா? கரிகால் பெருவளத்தான் வழியில் வந்த எங்களுக்கா? ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அப்படிப்பட்ட நிலைமை வரும் என்றால் ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகும். மத்திய அரசை நான் குற்றக்கூண்டிலே நிறுத்துகிறேன். நான் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்வது உங்கள் முகதர்சனத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லுவது சித்தராமையா கூட்டினார். இன்றைக்கு அங்கே தேர்தல் நெருங்குவதால் இன்றைக்கு யுனைடெட் ஜனதாதளமும் பிஜேபியும் அதற்கு போகவில்லை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. நாங்கள் உங்களை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லுகிறோம். சிறுபாணி பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வந்தீர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்றதல்லவா? துரைமுருகன் வரவேற்று பேசினார் அல்லவா? எல்லோரும் ஆதரித்தார்கள் அல்லவா? அதை போல நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைப்பது மட்டுமல்ல, இந்த அணை பாதுகாப்பு மசோதா திட்டத்தை கைவிட வேண்டும், மேகதாட்டுடைய அணை கட்ட ராசிமன் அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்ற ஒரே கோரிக்கையை ஒரு மெமரண்டம் ஆக்கி அனைத்து கட்சி தலைவர்களோடு கல்யாண் சாலை என்று மாற்றப்பட்டு விட்டது. ரேஸ்கோஸ் ரோடு இன்னைக்கு கல்யாணமே ஆகாத பிரம்மச்சாரியாக இருப்பதனால் கல்யாண் சாலையிலே இருக்கிறார் என்று பிரதமர் வீடு இருக்கிற தெரு இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கோ அல்லது சவுத் பிளாக்குக்கோ சென்று பிரதமரை சந்திக்கட்டும். இதனால் என்ன விளையும் என்று கருதுகிறீர்கள்? யோசிக்க வேண்டும். எதிரும் புதிருமாக இருக்கிற திமுக அண்ணா திமுக, தென்துருவம் வடதுருவமாக இருக்கிற திமுக அண்ணா திமுக, இவர்கள் இணைந்து வந்து கோரிக்கை தருகிறார்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னர், நீண்ட இடைவெளிக்கு பின்னர். காரணம், தமிழகத்துக்கு பேராபத்து வருகிறது என்று ஒன்று சேர்ந்து விட்டார்கள். 7.5 கோடி மக்களினுடைய இதயநாதமாக நீங்கள் சேர்ந்து போய் பார்க்கிற போது பயம் லேசாக நரேந்திர மோடி மனசுக்குள் ஊடுருவும். கர்நாடகத்துக்கும் கேரளத்துக்கும் அச்சமூட்டும். ஒன்றுபட்டு நிற்கிறது தமிழகம். எந்த காலத்திலும் ஒன்றுபடாத தமிழகம் ஆபத்து வருவதால் ஒன்றுபட்டு நிற்கிறது என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் as the custodian of the state, chief minister, முதலமைச்சருக்கு தான் உண்டு. இந்த மாநாட்டின் மூலமாக உங்களை வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளுகிறேன். அரசியல் லாபநட்ட கணக்கு பார்த்தல்ல, அன்னை தமிழகத்தின் எதிர்கால வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தேன், வெற்றி பெற்றேன், அது நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். அடுத்தும் ஆபத்து இருக்கிறதை தடுப்பதற்கு இதை செய்யுங்கள். இதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறார்கள், நாங்களும் வலியுறுத்திக் கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நிலைமை ஏற்படட்டும். எந்த விதத்திலும் இந்த சோதனையான காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய குரல் என்ன என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த மாநாட்டை கூட்டிய, கடமை ஆற்றிய திருமாவர்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் தமிழக மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று நன்றி உணர்வோடு அவரை பாராட்டுவதோடு, நமது போராட்டம் அறப்போராட்டம், அது புதிய புதிய வடிவங்களை எடுக்கிற போராட்டமாக, தமிழகத்தின் நதிநீர் உரிமைகளை பாதுகாக்கிற பிரகடனமாக திருமா கூட்டிய மாநாட்டின் பிரகடனம் அமையட்டும் என கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.